வாலிபன் ஒருவன் நேர்மையாகவும் தன் மனதில் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் பிறருக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சில நேரங்களில் சில மனிதர்களின் துன்பங்களையும் துயரங்களையும் பார்க்கும்போதெல்லாம் இறைவனை பார்த்து, ஏன் இவர்களுக்கு இவ்வளவு துன்பங்களை தருகின்றாய்? அவர்கள் உன் பிள்ளைகள்தானே என்று கேட்டு அவர்களுக்காக கண்ணீர் விடுவான். இப்படியே காலம் சென்று கொண்டிருக்க, ஒரு முறை ஆன்மீகத்தில் எல்லாம் கற்ற மகான் ஒருவர் பக்கத்து நகருக்கு வந்திருப்பதாக அறிந்து அவரிடமே தன் சந்தேகத்தை கேட்கலாம் என்று அவரை சந்திக்க புறப்பட்டான். அங்கு எல்லோரும் மகானிடம் தங்களின் சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்போது வெகு நேரமாக தன்னை வைத்து கண் மாறாமல் கவனித்து கொண்டே இருந்த வாலிபனை அருகில் அழைத்து, சொல் மகனே, உன் மனதில் உள்ள குறைகள் என்னவென்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன், குருவே, அனைத்தும் அறிந்த இறைவன் நம்மை சோதிப்பது ஏன்? சோதனைகளை சந்திக்காமல் கஷ்டங்களை தராமல் அவன் அருளை பெற முடியாதா என்று கேட்டான். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர், மகனே, இந்த கேள்விக்கான பதிலை உனக்கு நாளை தருகிறேன் என்று கூறிவிட்டு, இன்று இரவு நீ என்னுடைய தங்கிக்கொள் என்று கூறினார். மறுநாள் விடிந்ததும் தன் கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தான். 2 மண் பாத்திரங்களை அந்த வாலிபன் முன்னால் வைத்தார். பிறகு அவனை பார்த்து, 2 பாத்திரங்களும் ஒரே இடத்தில் ஒரே அளவில் தயார் செய்யப்பட்டவை தான். இவற்றில் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா என்று கேட்டார். பெரிதாக எந்த வேறுபாடுகளும் தெரியவில்லை என்று அந்த வாலிபன் கூறினான். ஆனால் 2ற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது என்று கூறிய மகான் முதல் பாத்திரத்தை கீழே தள்ளிவிட்டார். அப்போது அதிலிருந்து தேன் வெளியே கொட்டியது. 2வது பாத்திரத்தை தள்ளிவிட அதிலிருந்து சாக்கடை நீர் வெளியே வந்தது. தான் இருந்தது, ஆனால் அது வெளியே தெரியாமல் இருந்தது. அதை நான் கீழே தள்ளியவுடன் உள்ளே இருப்பது காட்டிவிட்டது. இறைவன் நமக்கு தரும் சோதனைகளும் இப்படித்தான். நம் சோதனைகளையும் பிரார்த்தனைகளையும் சந்திக்காதவாறு நல்லவனாக இருக்கின்றோம். ஆனால் சோதனை சந்திக்கும்போது தான் நமக்கு உள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம், உண்மையான எண்ணங்களும் வெளிப்படும். உங்களின் உண்மையான குணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள இறைவனை சோதனைகளை செய்யுங்கள். சோதனைகளை சந்திக்கும் போது தான் நமக்கு உள்ளே இருக்கும் நமது உண்மையான குணமும் உண்மையான எண்ணங்களும் வெளிப்படும். உங்களின் உண்மையான குணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளவே இறைவன் சோதனைகளை செய்கிறார். பாத்திரத்தை தான் என்று பதிலளித்தான். 2ம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கின்றது, ஆனால் ஒரே இடத்தில் செய்யப்பட்டவை. இருப்பினும் தேன் உள்ள பாத்திரத்தை மட்டுமே நீங்கள் வேண்டுமென்று கேட்க காரணம் என்ன? சற்று யோசித்து பாருங்கள். குணத்தை நீங்கள் அறிவே அவன் தெரிந்து கொள்வதற்காக அல்ல, அவன் தன் உள்ளே இருப்பதை சந்தனமா சாக்கடையா என்று தெரியும். அவன் அப்படி செய்வது நம்மை நாமே தெரிந்து கொண்டு
தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. இல்லையெனில் நமது தவறுகளை திருத்திக் கொள்ள நமக்கு வாய்ப்பு கிடைக்காமலேயே போய்விடும். அடுத்த முறை ஒரு மிகப்பெரிய சோதனையை சந்தித்தாலும் அல்லது வாழ்க்கையில் இடறி விழுந்தாலோ அல்லது எவரேனும் உங்களை சீண்டினாலோ ஏனென்றால் சந்தர்ப்பம் சரியாக அமைந்தால் கெட்டதை செய்ய நல்லவர்கள் என்ற போர்வையில் சிலர் காத்திருக்கத்தான் செய்கின்றார்கள். தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை செய்யாமல் மனதிற்கு நேர்மையாக இருங்கள். இறைவன் சோதித்தாலும் தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை செய்யாமல் மனதிற்கு நேர்மையாக இருங்கள். இறைவன் சோதித்தாலும் உங்களை கைவிட மாட்டார்.